மறுபடியும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு உள்ளார போனீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிக்கும். இப்போ வந்து கீ கேட்கும். ஓகேவா? இப்போ வந்து லாஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள் கெட் கீ இருக்குது. அது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோன்னே சைடில் ஒரு க்ரோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது பிளாக் கலர் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? கிளிக் பண்ணோன்னே இந்தாண்ட ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் பிளாக் கலரில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு உடனே பேக் வந்துடுங்க. ஓகேவா? பேக் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து க்ரீன் கலரில் மாறிடும். அந்த கீழே வந்து ஃபுல்லாக போயிட்டு க்ரீன் கலரில் மாறிடும். அடுத்த ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து அந்த அடுத்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பேக் வந்துடுங்க. ஓகேவா? பேக் வந்துட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா கீழே இதாகிட்டு கீழே வந்து பிளாக் கலரில் இருக்குல்ல கண்டினியூ, அது கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அது கொடுத்தீங்கன்னா இப்போ தான் வந்து மெயின் ஸ்டெப்பே இருக்குது. 20 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸ் வந்து 8 கம்ப்ளீட் பண்ணோம். ஃபஸ்ட் ஒன்னில் இருக்கும். இப்போ வந்து 15 செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்துட்டு கண்டினியூன்னு கேட்கும். அது வந்து வேறு லாங்குவேஜில் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து டைம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எல்லோ கலரில் வந்துட்டு கண்டினியூ நெக்ஸ்ட் பேஜ் கேட்கும். ஓகேவா? அந்த கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா இது மாதிரி 0 பிஓவில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எதுவும் பண்ண தேவை. லாஸ்ட்டு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்னு இருக்குது. அதனால் அதே வந்து இது பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து 0 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணோன்னா அது வந்து க்ரீன் கலரில் மாறிடும். இப்போ வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும். அங்கே வந்து 1 இருக்கும் 2 இருக்கும். இப்போயும் அது வந்து லாஸ்ட்டாக பாருங்கள் ஆட்டோமேட்டிக்னு இருக்குது. அதே வந்துட்டு ஃபில் பண்ணிக்கும். இது நம்ம எப்போ வந்து பேஜை கிளிக் பண்ணால் கிளிக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்லேயே வரும். ஓகேவா? அப்போ வந்து கிளிக் பண்ணால் மட்டும் தான் கிளிக் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து க்ரீன் கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ செகண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? இப்போ நிறைய பேர் வந்துட்டு இதில் வந்து ரீலோட் அது மாதிரி எரர் 404ன்னு வருதுன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஒரு ½ hour வந்து வெயிட் பண்ணிட்டு அவர் மறுபடியும் உள்ளார போய் லாகின் பண்ணுங்கள். லாகின் ஆகும். ஓகேவா? இதுக்கு வந்துட்டு ஆப் ஒரு ஈஸியாக கீ ஜென்ரேட் பண்ண மாதிரி அது ஏன் நான் தரலன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாக மல்வேர் வைரஸ் அது மாதிரி இருக்கும். ஓகேவா? நாம் வந்து எதாக இருந்தாலும் செக் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நிறைய டெலகிராம் வந்து குரூப்ஸ் இருக்குது ஃப்ரீ பேனல் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஃபுல்லாக வந்து உங்கள் ஃபோன் வந்து ஹேக் பண்ணுவாங்க. ஓகேவா? நாம் வந்து தமிழ் கம்யூனிட்டியில் ஒரு பெஸ்ட்டாக கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இங்கே வந்து கிளிக்குனா கீழே வந்து ஏதாவது ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. ஓகேவா? இப்போ வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் வந்து நிறைய பேர் டபுள் டேப் பண்ணி வெளியே வந்துடுறீங்க. அதனால் வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டெப் வந்துடும். ஓகே ப்ரோ, நான் எத்தனை டைம் பண்ணாலும் வரல அப்படின்னு எனக்கு வந்து டிஎம் பண்ணுறீங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் இது வந்து ஆட்டோமேட்டிக் லாஸ்ட் இருக்குல்ல, அப்போ வந்து வெயிட் பண்ணுங்கள். ரெண்டாவது ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அது மாதிரி மல்வேர் அது மாதிரி வைரஸ் ஏர்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹேக் ஆயிரும். ஓகேவா? ஹேக் ஆச்சுன்னா வந்துட்டு உங்கள் மணி அது மாதிரி வந்து எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஃப்ரீஸ் ஆயிரும். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அவங்ககிட்ட போயிடும். அதனால தான் நான் வந்து சேஃபாக இருங்க, எந்த ஏபிக்கையும் டவுன்லோட் பண்ணாதீங்க, எந்த குரூப்பையும் ஜாயின் பண்ணாதீங்க மேக்ஸிமம் சொல்கிறது. லாஸ்ட்டாக கூட ஒருத்தருக்கு வந்து எனக்கு வந்து டிஎம் பண்ணாங்க, ஃபோன் வந்து ஹேக் ஆயிடுச்சு ப்ரோ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது மாதிரி இருந்தால் கடையில் தான் கொடுக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் தான் நம்ம வந்து கிளிக் பண்ணுற, 2 ஸ்டெப் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா? ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நிறைய இது இருக்குது உள்ளார எப்படி செட்டப் பண்ணணும். நீங்கள் வந்து மாற்றி பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து செட்டப் வீடியோ பாருங்கள், அதுதான் மெயின். ஓகேவா? பார்க்காமே ப்ரோ எடுத்தோன்னா வேணும்னு கேட்டிங்கன்னா வரவே வராது நண்பா. ஓகே, நான் சொல்ல வரைக்கும் அதுக்கப்புறமேட்டு கீழே வந்து கட்டினி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி செட்டப் வீடியோ ஏதாவது புரியல ப்ரோ, அது புரியல, நீங்கள் வந்து யூடியூப்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? மோஸ்ட்டாக நான் வந்து யூடியூப்ல வந்து பார்ப்பேன். ஓகேவா? இல்லை நான் வேறு ஏதாவது பேனல் வேணும்னு சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இது முடிஞ்சோடனே இங்கே பாருங்கள் மேலே வந்து கிளிக்குன்னு கட்டுது. ஓகேவா? CLIன்னு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு போஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு உடனே பேக் வரணும். ஓகேவா? பேக் வந்தீங்கன்னா அது வந்து நார்மலாக இப்போ பாருங்கள் வெளியே நீங்கள் வந்து இப்படி வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேக் அடிச்சிங்கன்னா மறுபடியும் பழைய ஸ்டெப் போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு நார்மலாக வந்துட்டு 0 செகண்ட்ஸ் வந்து க்ரீன் கலரில் வந்துடும். அப்புறம் அடுத்த இதுக்கு போயிடும். இப்போ வந்துட்டு 6th வந்துருச்சு. ஓகேவா? இன்னும் 2 ஸ்டெப் தான். அது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஓகேவா?
இது மாதிரி மேலே வந்து ஆட்டோமேட்டிக் இருந்தாவே ஓகேவா, அதே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆயிரும் ஓகேவா. நீ வந்து வெயிட் பண்ணுங்க ஓகேவா, வெயிட் பண்ணோம் டபுள் டேப் அதுக்குன்னு பண்ணீங்கன்னா வெளியே வந்துடும் ஓகேவா. இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் மேலே ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வாய்ஸ் வராது, நீங்கள் வந்து வீடியோ பாருங்க ஓகேவா. அது வந்து லாஸ்ட்டாக எப்படி கீ காப்பி பண்ணோம் பேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன், அது நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் இருக்குது ஓகேவா. லாஸ்ட்டாக இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் வந்துடும், கொஞ்ச நேரம் இதுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்ட. 10 செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனோன்னா உங்களுக்கு வந்து கீ ஜென்ரேட் ஆயிரும் ஓகேவா. அது வந்து காப்பி கொடுத்துக்கோங்க ஓகேவா. காப்பி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணால் கேம் வந்து அப்படியே வந்துட்டு பேக் வந்து கேம் வாங்க ஓகேவா. கேம் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து பேஸ்ட் ஆயிரும் ஓகேவா. இல்லைன்னா காட்டலைன்னா அங்கே வந்து லாஸ்ட்டாக ரெண்டாவது ஆப்ஷன் பேஸ்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க ஓகேவா. லாகின் பண்ணிட்டு இப்போ வந்து கேம் வந்து ஓப்பன் ஆகும், இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளிக் கோடில் இருக்கிறதுனால பேஸ்ட் ஆயிரும். இதே ஒரு வேளை ரெண்டாவது டைம் ப்ரோ நான் வந்து மேட்ச் விளையாண்டுட்டு மறுபடியும் ப்ரோ நாளைக்கு வேறு மறுபடியும் கீ கேட்குதான், இதே மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி லாகின் கீன்னு இருக்கும் ஓகேவா. லாகின் கீ கொடுத்துட்டு அந்த இன்ஸ்டலேஷன் மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ஓப்பன் ஆயிரும் ஓகேவா. இப்போ வந்துட்டு ஆல்ரெடி ஐடி இருக்கீங்க அதை வச்சு ப்ளே பண்ணுங்க. இல்லை ப்ரோ நான் வந்து நியூவாக கிரியேட் பண்ணால் நியூவாக கிரியேட் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க, ஏன்னா லாஸ்ட் யூஸ் பண்ணது வந்து பேன் ஆகியிருக்கும் ஓகேவா நிறைய பேத்துக்கு. அதனால வந்துட்டு யூஸ் திஸ் ஃபோல்டர் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற எனேபிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எய்ம் அசிஸ்ட் வந்து கிளிக் பண்ணி எய்ம் ஃபயர் அது மாதிரி எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஃபர்ஸ்ட் அந்த எனேபிள் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் எல்லாமே ஆன் ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா. இப்போ வந்து நேம் வந்து டைஸ் கிளிக் பண்ணி ஏதோ ஒரு நேம் கிளிக் பண்ணிக்கோங்க, உள்ளார வந்து ஆல்ரெடி ஒரு நேம் சேஞ்ச் கார்டு இருக்கு ஓகேவா. இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க.